ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல். இன்னைக்கு நம்ம தங்கமயில் டிஜி கோல்ட் ஆப்னுடைய வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த ஆப்பை பத்தின டவுட்ஸ் நிறையவே இருக்கு. சோ அத பத்தின ஒரு டீடைலான வீடியோ தான் இது. நானுமே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஆடி பெருக்குக்கு 1 or 2 கிராம்ஸ் எதானா வாங்கிக்கலாம் கோல்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த ப்ராசஸ் தெரியாதவங்க என்னோடய சேர்த்து இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டிஜி கோல்ட் ஆப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அங்க போயிட்டு நம்ம இதை எடுத்துக்க முடியும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் நீங்க கொடுத்துட்டே வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் வரும். இதுல நீங்க சைன் அப்னு கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால. சோ சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கேட்கும். அப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல நீங்க டிக்கு கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு சென்ட் ஓடிபின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓடிபி கொடுத்த அப்புறம் ஒரு எம்பின் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். இதுல இப்ப நான் கோல்டன் கேர்ள்னு கொடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்க கொடுத்துட்டு நீங்க சேவ் நவ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்னைக்கு கோல்ட் ரேட், சில்வர் ரேட் எல்லாமே உங்களுக்கு அதுல வந்துரும். சோ இப்ப நான் பாத்தீங்கன்னா 100 rupees தான் ஆட் பண்றேன். சோ இந்த 100 rupeesன்ற அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு நமக்கு 5% போனஸ். சோ இப்ப நான் 100 rupees ஆட் பண்ணா 105 rupees நமக்கு போனஸா கிடைக்குது. அப்ப உங்களுக்கு வெயிட் பாத்தீங்கன்னா 0.0011 மில்லி ஆட் ஆகுது. சோ இதே மாதிரிதான் எவ்வளவு வேணாலும் ஒரு நாளைக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கோல்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம அன்னைக்கு கட்டாமலும் விடலாம். இதுல நமக்கு மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு அவங்க போனஸ் அமௌண்ட்டுமே கொடுத்துறாங்க. இந்த ஆப்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பே யூசிங் யூபிஐன்னு வருது. கூகுள் பேல நம்ம கொடுத்துட்டோம்னா பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடும். சேவ் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு போனஸோட சேர்ந்து டோட்டல் கிராம்ஸ் ரெண்டுமே காமிச்சிரும். இந்த இடத்துல இதோட அந்த ஹிஸ்டரி இந்த காமிச்சிருக்கு பாருங்க. இந்த டிரான்சாக்சன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்கேன் என்ன அப்படின்றது. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 92 மில்லிகிராம் கிட்ட சேர்ந்துருக்கு. சோ நான் நெக்ஸ்ட் இயர் தானே டார்கெட் வச்சிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 150 டேஸ்க்கு மேக்ஸிமம் எவ்வளவு சேவ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். டீடைலா நம்ம இப்ப அதோட அட்வான்டேஜஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் எப்படி கிடைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு கால்குலேஷன், ஆவரேஜ் ரேட்ல எல்லாம் டவுட் இருக்கு. சோ அதையும் நான் இதுல கிளியரா சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ முதல்ல சொன்ன மாதிரி இதுல மினிமம் 100 rupeesல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன அமௌண்ட் வேணாலும் பே பண்ணிக்கலாம். அதுதான் இதுல ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா இப்ப மந்த்லி நம்மளால சிட்டு கட்ட முடியாதவங்க அவங்க கையில கிடைக்கிற அமௌண்ட் எல்லாம் இதுல நம்ம எப்ப வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இப்ப கோல்ட் ரேட் அதிகமா இருக்கிற அன்னைக்கு நம்ம கட்டாம கூட விடலாம். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் பே பண்ணலாம். இதனோட மெச்சூரிட்டி டைம் பாத்தீங்கன்னா 330 days. சோ பெனிஃபிட்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 475 நாளா வரும். முதல் 75 நாளைக்கு 5% போனஸ், அடுத்த 75 டேஸ்க்கு 3.75, 151ல இருந்து 225 டேஸ்க்கு 2% போனஸ், அண்ட் லாஸ்டா இருக்கிற 75 டேஸ்க்கு 0.75, 300ல இருந்து 330 டேஸ்க்கு எந்த ஒரு போனஸும் உங்களுக்கு ஆட் ஆகாது. சோ நம்ம எப்படி பண்ணணும்னா முதல்ல இருக்கிற 150 நாட்களுக்கு மேக்சிமம் அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணோம்னா நிறைய கோல்டு நம்மளால சேமிக்க முடியும். ஏன்னா போனஸ் இந்த இடத்துலதான் ஜாஸ்தியா தராங்க. அதே மாதிரி இவங்க ட்ரஸ்டபிளான ஷாப்பானா நமக்கு 60+ பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப டி நகர்லயுமே இவங்க பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ சென்னையில இருக்கிறவங்களும் இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்ல நம்ம காயின்ஸும் வாங்கிக்க முடியும், ஜுவல்ஸும் வாங்கிக்க முடியும். பட் நமக்கு மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே இதுல இருக்கு. காயின்ஸா பர்ச்சேஸ் பண்ண போறோம்னா 4 கிராமுக்கு கீழே வாங்கினோம்னா உங்களுக்கு 3% டை சார்ஜ் வரும். 4 கிராமுக்கு மேல வாங்கினோம்னா 2% டை சார்ஜா போடுறாங்க. அதே மாதிரி நமக்கு இதுல ரெஃபரல் போனஸ்னும் கொடுக்குறாங்க. இப்ப உங்க நியரஸ்ட்ல ஷாப் இல்ல அப்படின்னா நீங்க ஆன்லைன் ஷாப்பிங்லயுமே டோர் ஸ்டெப்ல வாங்கிக்க முடியும். சோ இப்போ நிறைய பேருக்கு இதுல எப்படி கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஆவரேஜ் ரேட்னாலும் என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சோ அதுக்கான கிளாரிபிகேஷன் தான் இது. ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷனா வச்சிருக்கு நீங்க சேவ் பண்ணலாம். அதாவது இப்ப இந்த டேஸ் எல்லாம் இங்க எழுதியிருக்கேன். அமௌண்ட் பாத்தீங்கன்னா நீங்க 10,000 ரூபாய் முதல் 75 நாளைக்குள்ள சேவ் பண்ற பட்சத்துல நமக்கு 5% போனஸ்னா 500 ரூபாய் கிடைக்கும். சோ டோட்டல் 10,500. அப்போ நமக்கு போனஸ் வெயிட் பாத்தீங்கன்னா 0.054 மில்லி ஆட் ஆகும். நமக்கு சேவ்டு வெயிட் 1.086. இது ரெண்டையும் சேர்த்தோம்னா நமக்கு 1.140 டோட்டல் வெயிட். சோ கோல்ட் ரேட் அந்த முதல் 75 நாளைக்கு நான் 9,200 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஆவரேஜா. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே கோல்ட் ரேட் ஏறிட்டே இருக்கிறதுனால லாஸ்டா நமக்கு 9,500 ஆவரேஜ் ரேட்ன்ற மாதிரி இதுல காமிச்சிருக்கேன். சோ இப்ப மொத்தமா நமக்கு சேவ்டு வெயிட், அதாவது நம்ம கட்டி சேவ் பண்ண அமௌண்ட் 3.218, நமக்கு போனஸா 0.107 கிடைச்சிருக்கிறதா நான் எடுத்துட்டு இருக்கேன் கால்குலேஷனுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.325 நமக்கு சேவ் ஆயிருக்கும், கிராம்ஸ் சேவ் ஆயிருக்கு.
ஸோ இப்போ ஆவரேஜ் ரேட் எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை சேவ்டு வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 30,000 நம்ம கட்டியிருக்கோம். டிவைடட் பை நமக்கு வந்து சேவ் பண்ண வெயிட் எவ்வளவு இருக்குன்னா 3.218 இருக்கு. அப்போ அது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து 9322 வருது. இதுதான் நமக்கு வந்து ஆவரேஜ் ரேட். ஒருவேளை நீங்க 11 மாசம் கழிச்சு வாங்கும்போது கோல்ட் ரேட் வந்து 10,000 தாண்டி இருந்தாலும் உங்களால வந்து அந்த கோல்டுக்கு வந்து 9,322 ருபீஸ்லயே வாங்கிக்க முடியும். ஆனா ஜிஎஸ்டி அண்ட் வேஸ்டேஜ் வந்து அந்த கரண்ட் ரேட்டுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி வரும். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளெக்சிபிளான ஆப்ஷன் இருக்கு. இப்ப கோல்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கிற அன்னைக்கு நம்ம கட்டாமலும் விடலாம். அதே மாதிரி கம்மியா இருந்ததுன்னா அதிகப்படியான அமௌண்ட்டும் நம்ம இதுல சேர்க்க முடியும். நமக்கு வந்து அவங்க போனஸும் கொடுத்துறாங்க. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பர்ஸ்ல சேமிக்கிறதோ உண்டியல்ல சேமிக்கிற காசோ அப்படியே தான் இருக்கும். ஆனா வந்து நம்ம இதுல 100 200 அந்த மாதிரி நம்ம சேமிச்சுட்டு வரும்போது நமக்கு அது வந்து போனஸ் அமௌண்டாவும் ஆட் ஆயிடுது, கோல்டாவும் கிடைச்சிடுது. அதனால நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஆடி பெருக்குக்கு 1 or 2 கிராம்ஸ்ல வந்து கோல்டு வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நான் இந்த டிஜி கோல்டு ஆப்ல சேர்ந்திருக்கேன். ஓகே வியூவர்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு இந்த டிஜி கோல்டு ஆப்னுடைய லிங்க்கும் தரேன். அதை தவிர கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். என்னுடைய ரெஃபரல் கோடும் தரேன். நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்குமே வந்து அதுல ஒரு 100 ருபீஸ் கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கஸ்டமர் கேர்லயும் கேட்கலாம். எனக்கு கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.